சேலத்தில் கிரஷர் ஜல்லி மற்றும் சாண்ட் மணல் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு சங்கு தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த ஒரு யூனிட் மணல் தற்பொழுது 4000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக நிர்வாகிகள் குற்றம் சாட்டினர். மேலும் அடிப்படை கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் காரணமாக எந்த கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்தனர். கிரஷர் ஜல்லி மற்றும் சாண்ட் மணல் விலையேற்றத்தை உடனடியாக குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் செயற்கையான விலையேற்றம் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் எனவும் இப்போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. அதிகமான கல்குவாரிகளை ஜல்லிகளை எடுத்து பயன்படுத்துகின்ற சாலை பணிகளும் கட்டுமான பணிகளும் பெருமளவில் பாதித்திருக்கிறது. இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அழைத்து பேசி அவர்களையும் அழைத்து பேசி செய்ய வேண்டும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதற்கு உண்டான நாங்கள் சந்தித்து பேசினோம். மிக சிறப்பாக இந்த ஆண்டு செய்து கொடுக்கிறேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார். அவருடைய இதை நாங்கள் கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த அடையாளம்